இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 3 apples and 4 oranges காஸ்ட் 100 rupees and 4 apples plus 3 and 3 oranges வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 110 இருந்தால் ஒரு ஆரஞ்சோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆரஞ்சு வந்து ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸை வந்து ஆப்பிள்னு வச்சுடுவோம். எக்ஸ் வந்து ஆப்பிள், ஒய் வந்து ஆரஞ்சு. அப்போது 3x + 4y = 100. சரி, 4x + 3y = என்ன கொடுத்துருக்காங்க 110. அப்படி இருந்தால் y ஒய்னா தட் இஸ் மீன்ஸ் ஆரஞ்சோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4x, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 4x இது எழுதிக்கணும், 3y 110. இது என்னது 3x + 4y = 100. ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். என்னது 7x + 7y = 210. அப்போது x + y இதை 7 இங்கே கொண்டு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 210 7 = 30. அப்போ ரெண்டோட ஒவ்வொரு ரேட்டு வந்து ஆப்பிளோட ரேட்டும் ஆரஞ்சோட ரேட்டும் சேர்த்தா 30 ரூபா வருது. இப்போ இது செப்பரேட் பண்ணிங்கன்னா 4x + 3y = 110, 3x + 4y = 100. இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதை சைன் அப்புறம் சேஞ்ச் பண்ணணும். இது என்ன ஆகும், எக்ஸ்ன்னு ஆகும், இது -y ஆகும். x - y = 10. அப்போ நமக்கு ஏற்கனவே இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. x + y = 30, x - y = 10. நமக்கு தேவை y. அப்போ y இருக்கணும், எக்ஸை கேன்சல் பண்ணணும். அப்போ இதை சைன் சப்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும், எக்ஸ் கேன்சல் ஆயிரும், 2y = 20 ஆகும். அப்போ y = 20/2 தட் இஸ் = 10. அப்போ ஒரு ஆரஞ்சோட ரேட் என்னது 10 rupees. என்ன கொடுத்துருக்காங்க, a philanthropic organization donated 28,000 in such a way that each girl received 2,000 and each boy ₹1,000. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டொனேட் பண்ணுறாங்க. கேர்ள்ஸுக்கு அப்புறம் 2,000 rupees டொனேட் பண்ணுறாங்க, பாய்ஸுக்கு அப்புறம் 100,000 rupees டொனேட் பண்ணுறாங்க. இஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் லெஸ் தென் தட் கேர்ள்ஸ் பை 2. இப்போ பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் வந்து 2 கம்மியாக இருக்காங்க. அப்படி இருந்தால் நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்னங்கிறது கேட்டிருக்காங்க, b = என்னங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுங்கன்னா, கீழே ஆப்ஷன்ஸ்லேருந்து போங்க. இஃப் பாய் வந்து 8 பேர்னு வச்சுக்குவோம், பாய் வந்து 8 பேர்னா அப்போ கேர்ள் எத்தனை ஆயிரும் 10 பேர் ஆகும். ஏன்னா இதை விட 2 கூட இருக்கணும்ல. அப்போ பாய்க்கு 1000 rupeesனால் என்ன வருது, இது 8,000 வரும். இது இவங்க கேர்ள்ஸுக்கு வந்து 2,000 × 10 பண்ணிங்கன்னா இது 8,000, இது 20,000. இப்போ டோட்டலாக என்ன ஆன்சரு 28 வந்துடுதா. அப்போ ஆன்சர் எது தான் கரெக்டு, பாய்ஸ் நம்பர் ஆஃப் ஏங்கிறது ஆப்ஷன் ஏங்க தான் கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, a student was asked to add 16 to a number and subtract 10 from it. ஏதோ ஒரு நம்பரில் வந்து 16 ஆட் பண்ணி 10 கழிக்க சொல்லியிருக்காங்க. he by mistake subtracted 16 and added 10. அவன் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், 16 செப்பரேட் பண்ணி 10 ஆட் பண்ணிட்டான். அண்ட் arrived at the answers 32. ஆன்சர் என்ன கிடைக்குது 32 கொடுக்குது. அப்படி இருந்தால் கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிறதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த எக்ஸுங்கிற நம்பரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் 16 கழிச்சிட்டான், 10 ஆட் பண்ணிட்டான். இதை பண்ணும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன வந்திருக்கு 32 வந்திருக்கு. அப்போ எக்ஸுக்கோட வேல்யூ என்ன 32 + 16 - 10. அப்போ என்ன பண்ணிங்கன்னா 32 + 6, அப்போ எக்ஸ் கூட என்ன வரும் 38 வரும். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து ரைட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ரைட் ஆன்சர் என்ன பண்ணியிருக்கணும், அவன் 38ஓட 16 கூட்டி 10 கழிச்சிருக்கணும். அப்போ இது என்ன வரும் 38 + 6 = 44. இப்போ 44 ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, a student attempted 116 questions in an examination. In this examination, every wrong answer given 1/3 minus mark and every right answer was given 1 mark. If the student scored 0 markனா எத்தனை கொஸ்டின் அவன் கரெக்ட் ராங்காக அட்டன் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவோம், எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ரைட் ஆன்சர்ஸ்னு வச்சுக்கணும். ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர்ஸ். இப்படி வச்சுக்கிட்டோம்னா கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அவன் மொத்தம் அட்டன் பண்ணது 116. அப்போ எக்ஸ் + y = 116. எக்ஸ் + y = 116. ரைட் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க, ராங் ஆன்சர் 1/3 மைனஸ் பண்ணுறாங்க. அவனுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ராங்ஸ் அண்ட் ஒய் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் நமக்கு இது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா,
முதல்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட என்ன கொடுத்துருக்காங்க 116. இது ஒரு ஈக்குவேஷன். இதை ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3x minus y equal to 0 into 3, that is equal to 0. அப்போ என்ன ஆகுது? 3x minus y equal to 0. ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3x plus 16 இந்த ஏற்கனவே இருக்குது. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா x plus y equal to 116. ரெண்டே ஆட் பண்ணி என்ன வரும்? 4x equal to இது கேன்சல் ஆயிரும் 116. இப்போ x equal to 116 divided by 4 equal to என்ன ஆகும்? 2 4s are 8, ரிமைனிங் 3 வரும் 9, 29. அப்போ ரைட் ஆன்சர்ஸ் வந்து எத்தனை? 29. அப்புறம் நமக்கு கேட்டிருக்கு வந்து ராங் ஆன்சர் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 116. அப்போ ஒய் ஈக்குவல் டு 116 மைனஸ் எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 116 மைனஸ் 28 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன? 87. இதுதான் ஆன்சர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a man sold 10x for rupees 36. 10 மூட்டை வந்து 36 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. thus gained 20% ப்ராஃபிட். அதில் என்ன பண்ணியிருக்கிறாரு? 20% ப்ராஃபிட் வாங்கியிருக்கிறாரு. அப்போனா அவர் ஒரு முட்டையை வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பாருங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போது இதை விற்றது வந்து எவ்வளோ? 10 முட்டையை வந்து 36 ரூபாய்க்குனா ஒரு முட்டையோட விலை என்ன இருக்கும்? 1 egg equal to 3.6. இது கிடச்சிருக்கு அவருக்கு. வாங்கின விலை எக்ஸ்னு வச்சுக்குவோம். எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு? 20%. 100 ரூபாய்க்கு வாங்கினா அவருக்கு 120 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. விற்கும் போது எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 3.6 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகும். இங்கே 5 2s are 10, இங்கே 6 2s are 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3.6 இன்ட்டு இந்த 5 இங்கே இருக்கும்போது இங்கே வரும்போது மேலே வரும்போது மல்டிப்ளை ஆயிரும். இங்கே வந்து என்ன ஆயிரும்? டிவிஷன் ஆயிரும். 166 36க்கு வந்து என்னது? 6 6 ஆர் வரும். இங்கே பாயிண்ட்டுக்குனால 0.6 இங்கே வச்சுங்க. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது? 3 ரூபா. ஒரு முட்டையை வந்து 3 ரூபாய்க்கு வாங்கி 20% ப்ராஃபிட்டில் எவ்வளோக்கு விற்கிறாரு? 3 ரூபா 60 பைசா விற்கிறார்.